மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி. 50 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய விபரீத ராஜ யோகம். நான் ஏற்கனவே யோகத்தை பற்றி பல பதிவுகளில் பேசியிருக்கேன். யோகம் ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப மிக முக்கியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரொம்ப மிக முக்கியம். சில ஜாதகங்களில் வந்து பார்க்கும்பொழுது சில நட்சத்திரங்களும் சில லக்னங்களும் சம்மந்தப்படும் பொழுது அந்த ஜாதகருக்கு 4 வருஷம் இப்படி தான் போகும், 4 வருஷம் ஒன்றுமே நடக்காது, 4 வருஷம் பெரிய பலனை கொடுக்குங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்னமும் நட்சத்திரமும் நன்றாக இருந்து சில கிரகங்களுடைய நட்பு வீட்டுக்குள்ள சில கிரகங்கள் வந்து சந்திக்கும் பொழுது, நட்பாக இருக்கும் பொழுது அது சில யோகத்தை அள்ளி கொடுத்துரும். அதுதான் சூட்சும ரகசியம்னு சொல்றது. ஸோ அந்த புதன்ல சனி வர்றதோ, சனியில சுக்கரன் வர்றதோ, இப்படி கிரக இணைவுகளை பொறுத்தும் அதனுடைய சஞ்சாரங்கள், அதனுடைய இருக்கக்கூடிய வீடு நட்பு வீடா இருந்து நல்ல தன்மையில இருந்துச்சு அப்படின்னா நினைச்சு பார்க்க முடியாத யோகத்தை எல்லாம் சடனாக கொடுத்துரும். நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், டக்குன்னு கொண்டாந்து கொடுத்துரும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 ஆண்டுகள் கழித்து உருவாகக்கூடிய இந்த விபரீத ராஜ யோகமானது சில ராசிகளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. அதில் புதன் மிக முக்கியமான ஒரு கிரகமாக எடுத்துக்கலாம். புதன் வந்து ஒரு சைலண்டா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டா இருந்து யோசனை பண்றாள். நிறைய விஷயங்களை ஆடுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசி காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நபர்னு சொல்லலாம். இந்த கும்பராசியில வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து அஸ்தமனம் ஆகும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஏற்கனவே வந்து சூரியன் சனியுடைய சஞ்சாரம் இருக்கும் பொழுது இந்த புதனும் நுழையும்போது என்னாகும் அப்படின்னா 3 கிரகங்கள் ஒன்றிணைந்து பயணிக்கும் போது இது வந்து ஒரு விபரீத ராஜயோகம்னு எடுக்கலாம். சூரியன் சனி புதன் சேரும் பொழுது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் எடுத்துட்டு போய் ஒரு நல்ல யோகத்தை திருப்பி ஏற்படுத்தி கொடுத்துரும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை ஏற்படுத்தி பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. அதாவது அது தொழிலையும் சரி, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய முன்னேற்றம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சனி புதன் சூரியன் எல்லாம் சேர்ந்து பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் மிக முக்கியமாக வரக்கூடிய ராசி, முதல்ல ராசியாக வரக்கூடியது யார் இந்த மாற்றத்தை பெற போகிறாங்க அப்படின்னா கடகராசிக்காரர்கள். இந்த கடகத்துக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து நல்லது பண்ணலனாலும் கூட, ஏன்னா இவருக்கு வந்து மரகாதிபதி சனி கடகத்துக்கு பலவிதமான தொந்தரவுகள் கஷ்டங்கள் எல்லாம் இந்த கடகராசிக்காரர்களை வந்து நிறைய நீங்கள் பேசலாம். அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 6 8 வருஷமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடகத்துக்கு இந்த ரிஷபத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி படாத பாடு அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கடகத்துக்கு வந்து மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது. பாக்கிய சனியாக வருவார். நிறைய மாற்றங்கள் கடகராசிக்கருடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. அதில் இந்த விபரீத ராஜயோகமானது கண்டிப்பாக நல்ல உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பங்குச்சந்தை அதாவது ஷேர் மார்க்கெட்லேயே ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது வேலை பார்க்குறவங்க, அட்மின்ல ஒர்க் பண்ணுறவங்க, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அடுத்த லெவல் போகிறதுக்கும் அடுத்த ஒரு மாற்றத்தை பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த ஒரு சஞ்சாரமாக இருக்கும். புதனுடைய பரிபூரண அருளை பெறக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வணிகத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். விபத்துக்கள், காயங்கள், கண்டங்கள் எல்லாத்துலேயும் தப்பிச்சு அடுத்த நிலைக்கு நகரக்கூடிய ஒரு காலகட்டம். எந்தெந்த வகையெல்லாம் அடிபட்டு, எந்தெந்த வகையெல்லாம் அவமானப்பட்டு, எந்தெந்த வகையெல்லாம் நஷ்டப்பட்டு, உடல் ரீதியா, மன ரீதியா, பொருளாதார ரீதியா எல்லா வகையிலும் அடிபட்டு தாண்டி வரக்கூடிய கடகராசிக்காரர்களை உங்களுக்கு சொல்லிக்கங்க. ஏன்னா இதுக்கு மேலே ஒரு நல்ல காலம் உங்களுக்கு ஆரம்பிக்க போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்கள், கடக லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் ரிஷபத்துக்கும் அப்படிதான் நல்ல மாற்றம் வரப்போகுது, கவலைப்பட வேண்டாம். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னிராசிக்காரர்கள். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபரீத ராஜயோகமானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்ற பாதைக்கு அடித்தளமாக போகுது. இவங்க ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எதுவுமே வந்து ஒரு கூடி வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. எதுவுமே நடக்காது, கடைசி நேரத்தில் தட்டி போகிறது, இது மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்கும். இதுக்கு மேலே அந்த அமைப்பெல்லாம் மாறும். அப்படி மெல்ல மெல்ல ஏற்கனவே பழைய பதிவுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கன்னிராசிகளை பற்றி பேசியிருப்பேன். கொஞ்சம் வாயில கண்ட்ரோல் பண்ணுங்க, நிறைய பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, உங்களுக்கு பின்னாடி அடுத்த காலகட்டம் நல்லபடியாக இருக்குதுங்கிறதெல்லாம் நிறைய பேசியிருக்கேன். இதுக்கு மேலே அந்த காலகட்டம் வரப்போகுது. நிதி ஆதாயம்லாம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம், வருமானத்தில் உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா புதன் சனி வந்துருச்சு அப்படின்னா கன்னிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரும். மாணவர்கள் எல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பெற்று ஒரு நல்ல ஒரு பதவிகள்லாம் அமரக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வசதிகள் அதிகரிப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய ரொம்ப நாளாக வந்து ட்ரைல இருந்தக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே அப்படியே பணத்தை வந்து நல்லபடியாக ரொம்ப நாள் கழிச்சு பணத்தை கண்ணில் பார்க்குறோம் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இனிமேல் தேடி வரப்போகுது. கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் பொறுத்ததுக்கு ஒரு நல்ல காலம் மறந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை பெற போறீங்க. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து தனுசு ராசிக்காரர்கள். இந்த கன்னி தனுசெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஏற்கனவே கன்னிபதி பேசியிருந்தோம்ல. இப்ப தனுசு எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊராருக்கு தான் இவங்க வந்து ராஜா. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூஜாங்கிற மாரி. ஊருக்கெல்லாம் வந்து நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க. ஊருக்கு நல்ல ஒரு பெருமை மிகுந்த ஆளா இருப்பாங்க. ஊருக்கெல்லாம் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. இவர்கிட்ட வர்றவங்க எல்லாம் ஜெயிச்சுருவாங்க. ஆனா இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குஜா தூக்கணும் அப்படின்னு சொல்றோம். அது எப்படின்னா வீட்டுக்கு சூன்யம். ஊர் ரா ஊருக்கு ராஜாங்கிற ஆளு. இந்த தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் என்ன, குருவினுடைய வீடு அப்படிங்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும், யாரையும் கெடுத்துக்கூடாது, பகைச்சுக்கூடாது. இப்படியே போய் என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமயே கடைசியில ஓட்ட விட்டுருவாங்க லைஃப்ல. ஸோ ரொம்ப ரொம்ப நிறைய கஷ்டங்கள், தடைகள், பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்த தனுசு ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இப்போ ஒரு காலம் அமையுது. இந்த காலகட்டத்தில நீங்க உங்கள மாத்திக்கிட்டு, நீங்க உங்கள சரி பண்ணிக்கல அப்படின்னா, நான் எப்பயும் போலவே இருந்துக்கிட்டு, பழைய மாரியே இருந்துக்கிட்டு அப்படியே இருந்தேன் அப்படின்னா, மீதி இருக்கிற காலமும் போயிரும். ஸோ வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிரும். ஸோ நல்ல காலம் காத்து வர்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக உங்களுக்கு சிக்கிய இந்த பணம்லாம் உங்களுக்கு அன்பிளாக் ஆகும். நல்ல வாய்ப்புகள் உங்க கையில வந்திருக்கு. அதெல்லாம் கரெக்ட்டா பயன்படுத்தி சீக்கிரமா லைஃப்ல செட்டில் ஆகுற வழிய பாருங்க. இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு ஒரு ஆர்டர்ஸா கைக்கு வரும். வியாபாரத்திலயும் சரி, தொழில்லயும் சரி, உங்களுடைய ஜாப்லயும் சரி, நல்ல மாற்றம் வரும். அத பயன்படுத்தி முன்னேறி போங்க. அதே மாரி சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சொத்துக்கள் உங்க பேர்ல வருவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்கும். ஏன்னா புதன்னா டாக்குமெண்ட், சனினா அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வளர்ச்சி, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன்னா ஒரு நல்ல ஸ்டேபிள் ஸ்தானத்துல உட்கார்றது. எல்லா அமைப்பும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை குடுக்க போகுது. அதே மாரி புதிய வாகனம் வாங்குறதுக்குண்டான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு ப்ரமோஷன், ஹைக்கு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இத்தன நாளா பணத்த கோட்ட விட்டுட்டீங்க. இதுக்கு மேல இன்னும் கடவுள் கடைசியா ஒரு சான்ஸ் தரான். இந்த சான்ஸையும் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கும், கன்னி ராசிக்காரர்களுக்கும், கடகராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றத்தை இந்த விபரீத ராஜயோகமானது குடுக்க இருக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இது ஏன் சார் இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த விபரீத ராஜயோகமா வராதா? ஏன் வந்து சனியில புதன் வர்றதோ, புதன்ல சனி வர்றதோ, இல்ல சூரியன்ல சனி வர்றதோ, சனியில சூரியன் வர்றதோ இதெல்லாம் வந்து மாற்றத்தை குடுக்காதா அப்படின்னு கேட்டா, ஒரு கிரக இணைவுக்கு ஒரு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுப கிரகங்களோ, அசுப கிரகங்களோ சஞ்சாரம் செய்யும்போது, அந்த வீட்டினுடைய ஓனரோ, அந்த வீட்ல இருக்கக்கூடிய கிரகங்களும் 2ம் சேர்ந்து அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை குடுக்கிறார்கள்? உங்களுக்கு இந்த லக்னமானது எப்படி போய்க்கிட்டு இருக்கு? உங்கள் நட்சத்திர அமைப்பு எப்படி போய்க்கிட்டு இருக்கு? தடுக்கக்கூடிய நிலையில இருக்கா? கெடுக்கக்கூடிய நிலையில இருக்கா? முடக்கக்கூடிய நிலையில இருக்கா? இதெல்லாம் பல வகையில நீங்க வந்து ஆராய்ச்சி அது எடுக்கும்போது, இன்னாருக்கு இந்த காலகட்டத்தில் இது நடக்கும், நடக்காதுங்கிறத கண்டிப்பா அக்யூரேட்டா நீங்க சொல்லலாம். தப்பே கிடையாது. ஏன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும், ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 வருஷம் ஒரு காலகட்டம் நல்லபடியா அமைஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்த 4 வருஷம் அந்த முதல்ல போட்ட 4 வருஷத்துடைய விளைவு அடுத்த 4 வருஷத்துல கிடைச்சிரும். சில பேருக்கு ஸ்டார்ட்டிங்ல 4 வருஷத்துல டக்குன்னு பீக்லயே போயிடும். ஏன்னா லக்னமும் நல்லா இருக்கும், நட்சத்திரமும் நல்லா இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு பீக்ல அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு வந்து லக்னம் தல நல்லா இருக்கும், ஆனா வேலை நடக்காது. சில பேருக்கு வேலை நல்லபடியா நடக்கும், ஆனா குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். இப்படி பல பேர் பல விதத்துல அந்த லக்ன நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட இதுல இருப்பாங்க. ஸோ உங்களுடைய சுயஜாதகத்திலும் யார் தடுக்கக்கூடிய நிலையில இருக்கா, யார் முடக்கக்கூடிய நிலையில இருக்கா, ஏன் எனக்கு வளர்ச்சி வரல, ஏன் என்னால வந்து எதை செஞ்சாலும் முன்னேறி போக முடியல, இதெல்லாம் என்ன காரணங்கிறது நிறைய சூட்சும ரகசியங்கள் ஜாதகத்துக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு. கவலைப்பட வேண்டாம். ஸோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துக்கலாம். விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2, 3 டேஸ்ல உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த கடனை தீர்க்கக்கூடிய நேர கேலண்டர் கண்டிப்பா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கைக்கு வர்றது மட்டும் தான் பாக்கி. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த புக்கிங் ஸ்டார்ட் ஆகும். அதோட பிரைஸ் என்னங்கிறத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். அதே போல அடுத்த மாதத்திலிருந்து மார்ச் மாதத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மகம் ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். ஸோ இதுல வந்து வரக்கூடிய அமாவாசை திதி ராமேஸ்வரத்துல நம்ம சிறப்பா ஒவ்வொரு மாசமும் சிறப்பா நடத்தி வைக்க போறோம். ஸோ திதி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு பேட்சுக்கு 30 பேர் கணக்குல வச்சு நம்ம பண்ண போறோம். ஸோ அதனால இந்த அமாவாசை திதியானது ராமேஸ்வரத்தில் ரொம்ப சிறப்பாக நடத்தி வைக்க போகிறோம். ஸோ அதற்குள்ள அனௌன்ஸ்மெண்ட்டும் உங்களுக்கு சீக்கிரமாக தேடி வரும். ஸோ திதி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, திதி கொடுக்க மறந்தவங்க, அகால மரணத்தில் இறந்தவர்கள், ஸோ அவங்களுக்கு எப்போ இறந்தாங்க, அது யார் கொடுத்தாங்களா, கொடுக்கலையா, யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் அணுகலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த பதிவில். வேறொரு பதிவில் வேறு என்னை பற்றி சிறப்பாக பேசலாம். நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.